अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானுடைய பிராட்டிமார்களை குறித்து ஸ்தோத்திரங்களை அருளி செய்கின்ற வேதாந்த தேசிகன் ஸ்ரீ மகாலட்சுமியை குறித்து ஸ்ரீஸ்துதியையும் பூமாதேவியை குறித்து பூஸ்துதியையும் அருளி செய்தார். தொடர்ந்து அந்த பூமி பிராட்டியினுடைய அவதாரமான ஆண்டாளை குறித்து கோதாஸ்துதி என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்கிறார். இந்த கோதாஸ்துதியிலே ஆண்டாளுடைய பெருமைகள் பல்வேறு விதத்திலே நன்றாக எடுத்து தெரிவிக்கப்படுகின்றன. ஆண்டாள் பூமி பிராட்டியினுடைய அவதாரமே என்பதையும் கூட பல பல ஸ்லோகங்களிலே நன்றாக அப்படி எடுத்து காட்டினவர். இப்பொழுது 26வது ஸ்லோகம். இந்த 26வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானும் பெரிய பிராட்டியுமான ஒரு சேர்த்தி, அந்த சேர்த்தியோடு கூட ஆண்டாள் எழுந்தொழி இருக்கிற நிலை, அது பூமி பிராட்டியாகவும் சொல்லலாம், ஆண்டாளாகவும் சொல்லலாம். அப்படி இருக்கிறபடியினாலே, இப்படி இவர்களை பற்றுகிறபடியினாலே எல்லோருக்கும் இந்த சம்சாரமாகிற தாபம் அதுவும் கூட தொலைகிறது என்பதாக அந்த அர்த்தத்தை காட்டுகிறார். ரங்கே தட்டித்வ குணவதோ ரமயைவ கோதே கிருஷ்ணாம்புதஸ்ய கடிதாம் கிருபயா சுவ்ருஷ்ட்யா தௌர்கத்ய துர்விஷ விநாச சுதாநதீம் த்வாம் சந்த பிரபத்ய சமயந்த்யசிரேண தாபான். ரங்கே தட்டித்வ குணவதோ ரமயஸ்ய ரமயைவ ரமயாயேவ கோதே, கோதை பிராட்டியேன்னு அழைக்கிறார். அந்த இடத்துல திருவரங்கம் பெரிய கோயில், அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானே, அவன் யாரோடு கூட எழுந்தருள் இருக்கிறான்? ஏனால் ரமயாயேவா, பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூட எழுந்தருள் இருக்கிறான். ஸ்ரீ மகாலட்சுமி என்கிறவள் எப்படிப்பட்டவள் என்றால், தட்டித்வ குணவதா, ஒரு மின்னல் கொடி போன்றவள் அவள் பூமி பிராட்டி என்று அவளை வர்ணிக்கிறார். அவள் பெரிய பெருமாள். அவர் எப்படி இருக்கிறார் என்றால், கிருஷ்ணாம்புதஸ்ய கடிதாம், கிருஷ்ணாம்புதம், கிருஷ்ணாம்புதம்னா கரிய மேகம் என்று பொருள். அதற்கு அம்புதம் என்றால் மேகம், கிருஷ்ணாம்புதம் என்றால் கருமேகம். அப்போ எம்பெருமான் கரிய மேகம் போலே எழுந்தொழியிருக்கிறான். பெரிய பிராட்டியாரானவள் அவள் மின்னல் கொடி போலே அங்கே இருக்கிறாள். அதாவது மேகத்திலே மின்னல் இருக்கும் அல்லவா, அதுபோலத்தான் பெரிய பிராட்டியார் இருக்கிறாள். நீலத்தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா என்றெல்லாம் கூட வேதமும் சொல்லுகிறது என்று கொள்ளலாம். அப்படி பெரிய பிராட்டியார், அதாவது மின்னல் கொடி போல இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரோடு கூடிய ஒரு கரிய மேகம், காள மேகம், அதுதான் பெரிய பெருமாள். அவர் என்ன பண்ணுகிறாருன்னால், கிருபையா சுவிருஷ்டியா, அவர் தன்னுடைய கிருபையினாலே பெய்கின்ற அமுத மழை போலே, அப்படி இந்த சுதா நதீம் துவாம், அந்த அமுத மழையாலே கிடைத்த, அதாவது அந்த மேகத்திலிருந்து மழை அது அமுதமாக பெறுகிறது. அந்த அமுதம் யார் என்றால் கோதை பிராட்டியே நீதான் என்கிறார். இப்படிப்பட்ட உன்னை பற்றுகின்றபடியினாலே சந்தகா, நல்ல ஞானிகள் இருக்கிறார்களே,
அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்னால் தௌர்கத்ய துர்விஷ விநாச சுதாநதீம் துவாம், மிகவும் துர்கத்தியை விளைக்கின்ற, நமக்கு துர்விஷயங்களை காட்டுகின்ற இந்த சம்சாரமாகிற ஒரு கொடிய நோய் இருக்கிறதே, அதை அப்படியே ஒழிக்கின்ற சுதா நதியாக நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அப்போ சந்தகா பிரபத்திய, அப்படி துவாம் பிரபத்திய, உன்னை சரணமடைந்து சந்தகா ஞானிகளாயிருக்கிற சத்துக்களாயிருப்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இந்த உலகத்தினுடைய தாபத்தை அச்சிரேண சமயந்தி, வெகு விரைவிலேயே போக்கிக் கொள்ளுகிறார்கள். அதாவது நமக்கு நல்ல வெயில் காலத்தில் மின்னலோடு கூடிய மேகமானது மழையை பொழிந்தால் என்ன ஆகிறது, நம்முடைய வெப்பமெல்லாம் தணிந்து குளிர்ச்சி ஏற்பட்டு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. இதுதான் உலகத்திலே நாம் பார்க்கிற விஷயம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். என்னன்னா, இங்கே மேகம் என்னால் எது என்னால் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் அவர்தான் மேகம். அது மின்னலோடு கூடிய மேகம் என்னால் அங்கே மின்னல் எது என்றால் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி, அவள்தான் பெரிய மின்னலான பெரிய பிராட்டியாரோடு கூடிய அந்த மேகமான எம்பெருமான். அவன் பொழிகிற மழை அமுத மழை எது என்று கேட்டால் ஆண்டாள் தான். ஆண்டாள் என்னால் ஆண்டாளுடைய திருவாக்கு என்றும் கொள்ளலாம். அவளுடைய திருவாக்கு அமுத மழையாக நமக்கு கிடைக்கிறது அல்லவா, அதையும் சேர்த்து கூட நாம் கொள்ளலாம். இதை நாம் அனுபவிக்கிறபடியினாலே எது நமக்கு தொலைகிறது என்னால் தௌர்கத்திய துர்விஷ விநாசம் என்று அது கிடைக்கிறது நமக்கு. நம்ம எல்லாம் அப்படியே துன்பக் கடலிலே ஆழ்த்தி நம்மை அழித்து விடுகின்றதாக இருக்கக்கூடிய இந்த உலக சுகங்கள், உலக விஷயங்கள், இதனாலே ஏற்படக்கூடிய தாபம் என்னால் இந்த வெம்மை, அதெல்லாம் என்ன ஆகிறதுன்னு கேட்டால் துவாம் பிரபத்திய சந்தகா சமயந்தி, இப்படிப்பட்ட உன்னை பற்றுகிறபடியினாலே, அதாவது அமுத மழையாக இருக்கக்கூடிய ஆண்டாளை பற்றுகிறபடியினாலே தங்களுக்கு ஏற்படக்கூடிய தாபத்தை எல்லாம் சத்துக்களானவர்கள் போக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார். அந்த பிராட்டியினுடைய, ஆண்டாள் பிராட்டியினுடைய ஒரு கட்டாட்சத்தாலே தான் நம்முடைய சம்சார துன்பமானது நம்மை விட்டு அகலுகின்றது என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 27வது ஸ்லோகம். இந்த 27வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார், நான் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் தாயே என்னை நீ பொறுத்தருள வேணும், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணியே அருள வேணும் என்று அதற்கு ஒரு உதாரணத்தையும் மிக அழகாக காட்டுகிறார். ஜாதாபராதமபி மம அனுகம்பிய கோதே கோப்த்ரீ யதி த்வமசி யுக்தமிதம் பவத்யாஹ வாத்சல்ய நிர்பரதயா ஜனனீ குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி தஷ்டபயோதராபி. உலகத்திலே தவறு செய்யாத பிள்ளை என்று எவனுமே இருக்க முடியாது. எல்லாரும் தவறு செய்துதான் தீருகிறான். ஆனால் அந்த தவறு செய்தான் என்பதற்காக எல்லா தண்டனையே அவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தால் உலக வாழ்க்கை எப்படி நடைபெறுகிறது? நடைபெறாது. அதனால் தாயார் என்ன பண்ணுவள், தவறு செய்த பிள்ளையையும் அன்போடு தான் அவள் பார்ப்பாள். அதை போலத்தான் நீயும் என்னை பார்க்க வேண்டும் என்று அதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லுகிறார். ஜாதாபராதமபி, ஜாத அபராதமபி, பெரிய குற்றத்தை நான் செய்தவனாய் இருக்கிற பொழுதும் கூட மம அனுகம்பிய, என்னிடத்தில் அனுதாபம் கொண்டு, பரிவு கொண்டு, ஐயோ பாவம் இவன் நம்முடைய பிள்ளை என்ன செய்வான், தவறு செய்து விட்டான் என்று என்ன சொல்கிறார். கோதே கோப்த்ரீ யதி பவதி, அப்போ கோதே நீ என்னை காப்பாளாக ஆனாய், ஆனால் அது யுக்தம் இதம் பவத்யாயாக, அது மிகவும் உனக்கு பொருத்தமானது. நீ என்னை காத்தல் என்கிறது உனக்கு மிகவும் பொருத்தமானது தான். நான் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுகளை எல்லாம் பொருள்படுத்தாமல் என்னை நீ ரட்சித்தாயானால் அது தாயான உனக்கு மிகவும் பொருத்தமானது தான் என்றார். அது எப்படி என்றால் அதை ஒரு உதாரணத்தாலே காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? வாத்சல்ய நிர்பரதயா ஜனனீ குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி தட்டபயோதராபி. வாத்சல்ய நிர்பரதயா, தன்னுடைய வாத்சல்யம் என்கிற குணம் இருக்கிறது. வாத்சல்யம் என்னால் என்ன, தன்னுடைய குழந்தை எவ்வளவு தவறு செய்தாலும் அந்த தவறையெல்லாம்
தவறாகவே நினைக்காமல் அதையும் ஏற்றுக்கொண்டு அதை இன்னும் ஆனந்தமாக கொண்டு, அதாவது தோஷ போக்கியத்துவம் என்றும் ஒரு பொருள் சொல்லுவதுண்டு, தோஷ அதர்சித்துவம் என்றும் பொருள் சொல்வதுண்டு. அதாவது வாத்சல்யம் என்கிற குணத்திற்கு தோஷ அதர்சித்துவம் என்று பொருள் சொன்னால் அவன் செய்த தோஷங்களை காணா கண்ணிட்டிருத்தல், அந்த தோஷங்களை தோஷங்களாக நினையாதிருத்தல், அதே போக்கியமாக கொள்ளுதல், என்னாலனா தோஷங்களையே இனிமையாக ஏற்றுக்கொள்ளுதல். இது ரெண்டுமே தாயாருக்கு உண்டு. அதனால் வாத்சல்ய நிர்பரதையா, அப்படியே அது பொங்கி வழிகிறது அந்த வாத்சல்யம் என்கிற குணம், அந்த அன்பு என்கிற குணம். அதனால் அந்த தாயானவள் என்ன பண்ணுறாளா, தட்டபயோதராபி குமாரம் ஸ்தன்யேன வர்ததி ஜனனி. தட்டபயோதராபி என்கிறார், குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் தாயார். கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த குடிக்கின்ற குழந்தை திடீரென்று என்ன பண்ணுகிறதாம், அந்த தாயினுடைய முலையை கடித்து விடுகிறதாம். அப்போ கடித்து விட்டால் தாய்க்கு என்ன, ஐயோ என்னுடைய முலையை நீ ஏன் கடித்து விட்டாய், இனிமேல் உனக்கு பால் கொடுக்க மாட்டேன் என்று குழந்தையை கீழே வைத்து விட்டு சென்று விடுவாளா? செல்ல மாட்டாள். என்ன பண்ணுவாள், செல்லமாக ஒரு தட்டு தட்டுவாள். பா, குழந்தைக்கு எவ்வளவு பசி பாவம் என்று அப்படித்தான் நினைப்பாளே தவிர வேறொன்று நினைக்க மாட்டாள். தட்டபயோதராபி, அவள் முலை கடிக்கப்பட்டாலும் குழந்தையாலே அப்பொழுது தாயார் என்ன பண்ணுவள் என்னால், ஜனனி அந்த தாயானவள் குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி, அந்த குழந்தைக்கு தன்னுடைய இன்னும் முலைப்பால் கொடுத்து அந்த குழந்தையை நன்றாக மேலே மேலே ஊட்டி வளர்ப்பாளே தவிர குழந்தை கடித்து விட்டதே என்று அதற்காக பாலை கொடுக்காமல் போய்விடுவாளோ? இன்னும் சொல்ல போனால் அந்த குழந்தை தன்னை கடிப்பது கூட, அந்த தன்னுடைய வாயாலே கடிப்பது கூட அவளுக்கு இன்னும் ஆனந்தத்தை அதிகமாக விளைக்கும் என்று கூட சொல்லுவதுண்டு. அது வாத்சல்யம் தோஷ போக்கியத்துவம் என்கிற பொருளிலே கொள்ளுவோமானால் அந்த அர்த்தத்தையும் கொள்ளலாம். ஆக இந்த குழந்தை அது என்ன பண்ணுகிறது, தாயினுடைய ஸ்தானத்தை கடித்து விட்டாலும் கூட அதனால் சிறிதும் வருத்தமுறாமல் அதனால் இன்னும் மகிழ்ச்சி அதிகமாகி தாயார் என்ன பண்ணுவள், தன்னுடைய குழந்தைக்கு இன்னும் மகிழ்ச்சியோடு பாலை ஊட்டுவாள். அதுபோல நானும் எத்தனையோ குற்றங்கள் செய்திருந்தாலும் அந்த குற்றங்களை எல்லாம் ஒரு பொருளாக நினைக்காமல் நீ இன்னும் என் மேல் அதிகமாக பரிவு கொண்டு எனக்கு நீ அருள் செய்ய வேணும் என்று அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில். அப்படி நீ செய்தாயானால் அது உனக்கு மிகவும் தகுதியானது தானே, நீ தாயார் அல்லவா குழந்தைகளுக்கு. கடித்த குழந்தைக்கும் பால் ஊட்டுகின்ற தாயை போலே தவறு செய்த எனக்கும் கூட, பாப்பங்களை செய்த எனக்கும் கூட நீ என்ன செய்ய வேண்டும், எனக்கு நீ நன்மையை செய்ய வேண்டும், எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக அந்த உதாரணத்தை சொல்லி, எப்படி இருந்தாலும் குழந்தை செய்கின்ற அபராதங்களை தாய் ஒரு பொருளாக நினைக்கவே மாட்டாள் என்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்லி, அதிலும் இவள் தாய் என்னால் பூமி தாய் அல்லவா, எப்பேற்பட்ட ஒரு அபராதத்தையும் பொறுத்து கொள்ளுபவள். பூமி என்னாலே அவளுக்கு என்ன பெயர், க்ஷமா என்று பெயர். க்ஷமா என்னால் பொறுமை உடையவள், சர்வம் சஹா எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுபவள். இதெல்லாம் ஏற்கனவே பூஸ்துதியிலேயும் கூட வேதாந்த தேசிகன் இந்த அர்த்தங்களை எல்லாம் காட்டியிருக்கிறார். ஆகையினாலே எப்பேற்பட்ட அபராதங்களையும் பொறுக்கக்கூடியவள் தாயார்தான். அந்த தாய்க்கு உண்டான ஒரு அந்த குணம் தகப்பனாருக்கு கூட கிடையாது என்று நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட தாயிலும் இவள் பூமி தாயாய் அவளுடைய அவதாரமாய் ஆண்டாள் இருக்கின்றபடியினாலே அவள் எப்படி தம்மை ரட்சிக்கிறாளோ அது அவளுக்கு பொருத்தமானது தானே. தட்டபயோதராபி குமாரம் ஜனனி ஸ்தன்யேன வர்ததி கலு என்று கடிக்கப்பட்ட முலையை உடைய தாயாய் இருந்தாலும் அந்த பிள்ளையை குழந்தையை தாய் எப்படி இன்னும் பால் கொடுத்து அந்த குழந்தையை வளர்ப்பாளோ அதுபோல நான் அபராதமே செய்திருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் காணா கண்ணிட்டிருந்து அவற்றையே போக்கியமாக கொண்டு என்னை நீ ரட்சித்தருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே ஆண்டாளை பிரார்த்தித்து கொள்ளுகிறார் வேதாந்த தேசிகன். இன்னும் சிறிது சற்று ஸ்லோகம், இன்னும் ஒரு ஸ்லோகம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।